இதுதான் மூணார் அணைச்சலில் இருக்கிற ஐயப்பன் கோவில். இங்கே 18 படிகள் கொண்டு கோவிலுடைய நுழைவு அமைஞ்சிருக்குது. அந்த 18 படிக்கட்டில் ஏறி போகிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சுவாமியே 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 சரணமையப்பா. மூணார் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே பல இடங்களில் கேள்விப்பட்டு பல சினிமாக்கள்லையும் பல யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கலாம். ஆனால் மூணாரில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அங்கே வருஷம் எடுக்கக்கூடிய திருவிழா அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற கோவிலிலே என்ன சிறப்பு அப்படின்னம்னா 66 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். சபரிமலைக்கு அடுத்த 2வது ஐயப்பன் சன்னிதம், 2வது சபரிமலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் அணைச்சல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ANACHAL அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் தேடினீங்க அப்படின்னம்னா அந்த கோயில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். மூணார்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்லேயே அந்த இடத்த நாம் ரீச் பண்ண முடியும். நாங்கள் சுற்றுலாத்தலம் செல்வோம். அங்கே இயற்கையை ரசிக்கிறதுக்காக போவோம். அங்கே மலை, மிஸ்ட்டு, மேகம், புல்வெளிகள் இப்படி பார்க்க போவோம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இப்படி ஐயனும் இருக்கிறார். ஸோ நான் எங்கே தான் விளையாட்டாக ஜாலியாக போனாலும் ஐயப்பனை நாங்கள் எப்பவுமே நினச்சிட்ருப்போம். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச ஒரு பந்தா கொஞ்சம் ரைட்டில் 2வது சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு மூணார் பக்கத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த கோவில் 2வது சபரிமலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த கோவில் கட்டி 66 ஆண்டுகள் கடந்து இங்கே இருக்குது. சபரிமலைக்கு ஈக்குவலாக இங்கே ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். மூணார் வரவங்க நிறையா சுற்றுலாத்தலங்கள் போவாங்க. அதில் ஐயப்ப பக்தர்கள் இருந்தீங்கன்னா இந்த கோவில் நீங்கள் பார்க்கலாம். பேர் அணைச்சல் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள் அப்படின்னம்னா. சரி, போகிற வழியில் இருக்கிற வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக பிள்ளையே இல்லையா. அப்போது கடவுள்கிட்ட எனக்கு ஒரு புள்ள கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போத்தான் சிவனும் விஷ்ணுவும் அவதாரங்களாக ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு காட்டில் அவதரிக்கிறார். ஒரு நாள் வேட்டைக்கு போகிற ராஜா அந்த குழந்தைய பார்க்குறாரு. பார்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு தன்னோட பிள்ளையாக வளர்க்குறார். அவர் நல்ல நேரம் ராஜாவுடைய மனைவிக்கு உண்மையாகவே குழந்தை உண்டாகி அந்த குழந்தையும் பிறக்குது. அப்படி பிறந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அரியணை ஏறணும்னு சொல்லிட்டு அந்த தாய் நினைக்கிற. அப்படி ஐயப்பன் உயிரோடு இருந்தால் பிரச்சனை பண்ணுவார், அதனால் அவரை எப்படியாவது காட்டுக்கு அனுப்பிச்சு கொன்றலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி, ஐயப்பா இந்த மாதிரி வயிற்று பிரச்சனை இருக்குது, மருத்துவர் புளிப்பால் எடுத்துகிட்டு வந்தால் தான் மருந்து தயாரிக்க முடியும்னு சொல்கிறாரு, நீ போய் அம்மாவுக்கு புளிப்பால் முட்டை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க. எங்கேயோ செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்ச அந்த தாய்க்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இவர் தான் கடவுள் அவதாரமாச்சே. போனவர் புலியோடு வந்துட்டார். அப்போ தான் அந்த ராஜாவுக்கு உண்மை தெரியுது. ஐயப்பங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவங்களுக்கு உண்மையாகவே வயிற்று வலி இல்லை, உன்னைய கொலை பண்ணுறதுக்காகத்தான் அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க, மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் அந்த மகிழ்ச்சியாக சுற்றிட்டு இருந்த ஐயப்பனுக்கு பெத்த தாய்க்கு சமமாக நினச்சிட்டு இருந்த தாயே தன்னோட பிள்ளை அரியணை ஏறணும் அப்படிங்கிறதுக்காக
நம்மளை காட்டு கணிச்சு கொல்ல பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ ஐயப்பன் விரதத்தோடைய மகிமை என்ன அப்படின்னம்னா, ஐயப்பன் அவதரித்தது, ஐயப்பனுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர் அவதரித்தது வந்தது நமக்காகத்தான். அது என்ன நமக்காக அப்படின்னம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. துன்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் ஐயப்பனுக்கும் தெரிய வந்துச்சு. இப்படி அவருக்கு தெரியாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவரை ராஜா போல பாவிச்சு உணவெல்லாம் கொடுத்து ராஜாவுடையெல்லாம் கொடுத்ததுனால அவருடைய அறிவு கண் திறக்கலை. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த சொகுசு வாழ்க்கையை திறந்துட்டு தான் அவர் காட்டுக்கு போகிறார். அதே மாதிரி தான் அவருடைய பக்தர்களும் வருஷம் ஃபுல்லாக இருந்த சொகுசு வாழ்க்கையை 48 நாள் விட்டு கொடுக்கறதுனாலையும், காலையில் உணவு இருந்ததுன்னா மறுபடியும் நைட்டு தான். ஐயப்பன் அப்படிங்கிற வேர்டை தவிர வேறொரு வார்த்தையை உச்சரிக்கக்கூடாது. பிஸ்னஸ் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். யாராவது ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லணும். 2 வேளை குளிக்கணும், சாப்பாட்டில் நெய் சேர்த்திக்கணும், வாழையில சாப்பிடணும். எந்த இடத்துலையும் போய் பெருமை பேசக்கூடாது, நான் இத்தனை வருஷம் போயிருக்கிறேன் அத்தனை வருஷம் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி யார் 48 நாள் முழுக்க முழுக்க பஜனை, கோவில், பாடல், விரதம்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையாகவே ஐயப்பன் காட்சி தருவார். அந்த மாதிரி காட்சி தந்தவங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையில் மன நிம்மதியோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஐயப்பன் விரதத்தோட மகிமை. ஏமாற்றத்தை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய வல்லமை அத்தனையுமே அந்த விரதத்துக்கு இருக்குது. கலியுகத்தில் சிறந்த விரதம் அப்படின்னம்னா அது ஐயப்பன் விரதம் தான்.
சுவாமியே சரணமையப்பா. எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருந்துகிட்டே ஜெயிக்கணும். அதுக்கு அருள் புரி ஐயப்பா. எங்களால் முடிஞ்ச ஒரு பந்தா.